கரூர் விவகாரம் தனது உத்தரவை மாற்ற உச்ச நீதிமன்றம் மறுப்பு. நியாயமான விசாரணை அவசியமென நீதிபதிகள் திட்டவட்டம். கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கில் விசாரணைக் குழுவில் இடம்பெறும் அதிகாரிகள் குறித்த தனது முந்தைய உத்தரவை மாற்றியமைக்க உச்சநீதிமன்றம் இன்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜயின் பிரச்சாரக் கூட்டத்தின்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40ற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்தின் விசாரணையை ஏற்கனவே சிபிஐ வசம் ஒப்படைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட மேற்பார்வை குழுவையும் நீதிமன்றம் அமைத்திருந்தது. அந்த குழுவில் இடம்பெறும் மற்ற 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டு கேடரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்கக் கூடாது என்று உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்திருந்தது. இந்நிலையில் இந்த நிபந்தனையை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் விஜய் பிஷ்னோய் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாட்டை சேராத அதிகாரிகளே இருக்க வேண்டும் என்ற உத்தரவை மாற்ற வேண்டும் என்றும் மாநில அரசு அமைத்த அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் விசாரணையை தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த நீதிபதி மகேஸ்வரி, விசாரணை என்பது முழுக்க முழுக்க நியாயமாகவும் பாரபட்சமற்ற முறையிலும் நடைபெறுவதை உறுதி செய்யவே விரும்புகிறோம் என்று கூறி முந்தைய உத்தரவை மாற்ற மறுத்துவிட்டார். மேலும் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் கையாண்ட விதத்தில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இது தொடர்பாக உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் மீண்டும் அறிக்கை கேட்டுள்ளனர். உயர்நீதிமன்றத்தின் விசாரணை நடைமுறை சரியானதா என்பதை முதலில் ஆய்வு செய்த பிறகே பிரதான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என கூறிய நீதிபதிகள் வழக்கின் அடுத்த விசாரணையை ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைத்தனர்.